ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நானும் பாலனும் சில விஷயங்களை பற்றி சர்ச்சை செய்யலாம்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். இதை பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும், லைக் செய்யணும், ஷேர் செய்யணும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் பாலன். வணக்கண்ணே. சரி, இப்போ நிறைய டெல்லியில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ கேரளாவில் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கேரளாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியமா இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் அப்படியே பயங்கரமா பேச ஆரம்பிச்சு டக்குன்னு டெல்லி பிரச்சனை வந்தோடனே மறந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்போ நம்ம நேயர்கள்கிட்டயும் சரி, நமக்கும் சரி, சோறு முக்கியமா சொரணை முக்கியமான்னு கேட்டா சோறு தான் முக்கியங்கிற ஒரு காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு காமெடியா பாக்குறதுல ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், பேச வேண்டிய ஒரு விஷயம். அப்போ டிஒய்எஃப்ஐனுடைய பொதுச்சோறு இது வந்து ஸ்டாப் பண்ண போறாங்களா, இல்ல இதை நிறுத்திட்டு கம்யூனிட்டி கிச்சன் கொண்டு வர்றதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இல்லைன்னா கவர்மெண்ட் அது என்ன சொன்னாங்க, இல்ல இந்த திட்டத்தினால பயன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி பேசுறது தான் நமக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டிஒய்எஃப்ஐனுடைய சோறு அது என்ன மாதிரியான தாக்கத்தை இன்னைக்கு மனுஷங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணாம போயிட முடியாது. அப்போ நம்மள மாதிரி உள்ளவங்க கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலன்னா யாரு பண்ணுவா? சரிதானே? அப்போ அதை பத்தியே பேசலாம். சொல்லுங்க. பொதுச்சோற நிறுத்தணும் சொல்லியிருக்காங்களோ? இல்ல, பொதுச்சோரை நிறுத்தணும் அப்படிங்கறத மாதிரியான இது சொல்லல. சரி, பொதுச்சோருக்கு பதிலா ஒருவேளை ஒரு கம்யூனிட்டி கிச்சன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை. கம்யூனிட்டி கிச்சனா நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாம் சாரம் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு அதுல என்ன ஒரு அந்த அளவுக்கு பெனிஃபிட் இல்லை. இந்த பொதுச்சோறு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா அது? இல்ல, அதாவது பொதுச்சோறு வந்து இப்போ நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல பொதுச்சோறு வாங்கி சாப்பிட்டு அது பயனடைஞ்சவங்களுடைய எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா லட்சம் மக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. சோ அதை வந்து நம்ம ஒருபோதும் அப்படி 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 தள்ளிட முடியாது, ரொம்ப நிசாரமா தள்ளிட முடியாது. சோ அதனால பொதிச்சோறு அப்படிங்கிறது வந்து ஒருபோதும் நிராகரிக்கப்படாம அது வந்து வழக்கம் போல மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா. சோ கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ டிஒய்எஃப்ஐ மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட், நிறைய சங்கங்கள், அப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அந்த மாதிரி இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படி உள்ளவங்கலாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடியவங்க சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி கேரளத்துல பல இடங்கள்லயும் பல ஹாஸ்பிட்டல்லையும் ஃப்ரீயா வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலை ரொம்ப வருஷமா இருக்கு. சோ அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான் டிஒய்எஃப்ஐ. ஏன் வந்து நம்ம இன்னைக்கு டிஒய்எஃப்ஐ உடைய சோறை ஏன் பேசுறோம், அந்த பொதுச்சோறை ஏன் வந்து விவாத பொருளா இருக்கு? ஏன்னா எவ்வளவு பேரோ என்னெல்லாம செய்யலாம், ஆனா இவங்க கொடுக்குற இந்த பொதிச்சோறுக்குள்ள ஒரு பிராதானியம் என்னன்னு தெரியுமா? இந்த சோறு வந்து எங்க ஒரு கேட்டகரியில் உள்ள மனுஷங்க வீட்டுல இருந்து வருது. அவங்க ஜாதி, மதம், பாஷை எதுவுமே இங்க பாக்குறது இல்லையே. யாரோ உண்டாக்குற சாப்பாடை யாரோ சாப்பிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சமூக நீதி, சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு என்ன அப்படின்னா, ரொம்ப காலமா வந்து காஸ்ட் சிஸ்டத்தின் படி பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் இன்னும் படிச்சவங்க கூட அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் மேலானவன், எனக்கு கீழே இன்னொருத்தன் இருக்கான், இல்லைன்னு சொன்னா எனக்கு மேல இன்னொருத்தன் இருக்கான்னு நம்பிட்டு இருக்கான். இப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறதா மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு மேல. சோ அது எங்க வந்து உடைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு மிகப்பெரிய பேரிடர்ல அதை நம்ம மறந்துருக்கோம். கொரோனா சமயத்துல யாரும் ஜாதி மதம் பார்க்கல. அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க, 2018, 19 வந்து நமக்கு வந்து இது இருந்துச்சு, இந்த மழைக்கெடுதி, பிரளயம். இந்த பிரளயம் டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, முஸ்லிம் பள்ளியில் எத்தனை இந்துக்கள் படுத்து உறங்கினாங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் ஹிந்து ஆலயங்கள்ல இருந்தாங்க, எத்தனை இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ள இருந்தாங்க, எப்படி சகோதரத்தோடு. அப்ப இயற்கை வந்து சில இடங்கள்ல நீ நம்பிக்கிட்டு இருக்கிற ஜாதி, மதம், பாஷைன்னு சொல்லி தனித்தனியா மனுஷனை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அத ரியாலிட்டியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்புறேன் டிஒய்எஃப்ஐ. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் பேசும்போது, இப்ப நான் வந்து ஒரு அம்பேத்கரிஸ்ட். நான் பேசும்போது எப்பவும் பேசுவேன், அம்பேத்கரிசம், பெரியாரிசம், மார்க்சிசம், சோசியலிசம், தட் இஸ் கம்யூனிசம் அப்படின்னு நான் எல்லா வேதியிலையுமே சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இதுதான் உண்மை. இங்க வந்து மனுஷனுக்கு மேலான வேற ஒரு
ஒரு ஒரு ஜாதி அடிப்படையில ஒருத்தன் மேலேயும் கீழயும் இல்ல. எல்லா மனுஷனும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவம். சமூக நீதி தத்துவம். அது வந்து இல்லாம இருக்கக்கூடியவங்க, பலம் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு பலத்தை குடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். உதாரணத்துக்கு இங்க தொழிலாளி பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாளிகள் வந்து தொழிலாளிகள சுரண்டி சுரண்டுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல, அந்த ஒரு இடத்துல ஒரு சமூக நீதி வேணும். இவங்களுக்காக போராடக்கூடிய ஒருங்கிறத விட, ஒரு மிகப்பெரிய கோட்பாடு தான் கம்யூனிசம். சோ இந்த கம்யூனிசம் பேசின விஷயத்த டிவைஎஃப்ஐ இன்னைக்கு சாதிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. சாலன்னா யாருன்னு தெரியாது. நான் வந்து ஆமா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாலண்ண வீட்ல இருந்து எனக்கு ஒரு பார்சல் வருது. அது எனக்கு தான் வருதுன்னு உங்களால சொல்ல எப்படி சொல்ல முடியுமா? முடியும்? யாருக்காவது தெரியுமா? அது யாருக்குமே பர்ட்டிகுலர்லா தெரியாது. இது பாலனுக்கு இந்த சோற குடுத்துருங்கன்னு நீங்க சொல்ல இல்ல, முடியுமா? இல்ல, இல்ல. யாரு வீட்லன்னு தெரியாது. எவர் வீட்லன்னு தெரியாது. கண்டிப்பா. மேலானவனும் இல்ல, கீழானவனும் இல்ல. பணம் இருக்கிறவனும் இல்ல, இல்லாதவனும் இல்ல. எல்லாரும் யாரோ ஒருத்தர் பசியோட இருப்பாரு. அந்த பசியோட இருக்கிறவருக்கு பசி ஆற்றுறதுக்கு என் வீட்ல இருந்து ஒரு உணவு போகுது. அப்படிங்கிறதுனால ஆசையா சமைச்சிருக்கோம்ல. பின்ன அந்த அனுபவத்த நான் பத்தி சொல்லுங்க. நான் வந்து அப்பாவுக்கு சுகம் இல்லாம இருக்கு மெடிக்கல் காலேஜ்ல கோட்டயத்துல இருக்கும்போது, பொதிச்சோறு வாங்கி சாப்ட்டுருக்கேன். அப்ப நம்ம நண்பர்கள் வந்து நம்ம வீட்ல இருந்து பொதிச்சோறு கேட்பாங்க. ம். அப்ப கேட்கும்போது, இப்ப நம்மளால ஒரு 2, 3 பேருக்குனாச்சும் சாப்பாடு குடுக்க முடியுதான்னு சொல்லி எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். நான் என்ன செய்வேன், என சாப்பாடு எப்படி உண்டாக்கணுமோ, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் புதுசா வாங்கிட்டு வந்து, அத ஃப்ரெஷ்ஷா செஞ்சு குடுப்பேன். அது செஞ்சு குடுக்குறதுல வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, நம்ம செஞ்சு யாரோ ஒரு ஆளு முகம் தெரியாத ஒரு ஆள் சாப்பிடுறாங்களே! அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஆத்ம மனசு திருப்தி எப்படி திருப்தி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. இப்ப அது நம்ம நம்ம சேரிட்டி பண்ணும்போது அதெல்லாம் இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா. அந்த ஒரு 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 திருப்தி இருந்துச்சுல்ல? அதாவது ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு குடுக்கும்போது தான் அதுல தான் கடவுள பார்க்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாரி விஷயங்கள்ல பார்க்கும்போது, இந்த பொதுச்சோறு விதன்ன வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. கண்டிப்பா. இப்ப நீங்க அதான் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க. அந்த பொதிச்சோறு வாங்கி சாப்பிட்டு பயனடைஞ்சிருக்கீங்க. அது மாதிரி வந்து நீங்க கெட்டி குடுக்கவும் செஞ்சிருக்கீங்க. பின்ன அது அப்ப இந்த அதெல்லாம் ஒரு இந்த இந்த ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன். நம்ம யார் வீட்ல இருந்தோ உணவு வாங்கி சாப்பிட்டோம். ஆமா. நம்ம யாருக்கோ உணவு யாரோ குடுக்குறோம். குடுக்குறோம். எவ்வளவு பெரிய ஒரு சகோதரத்துவம், தத்துவம் அது பயங்கரமான விஷயம் இல்லையா? ஆனா நம்ம இந்த விஷயம் இல்லாம, நம்ம ஒரு ஆள சாப்பிட கூப்பிட்டா சிலப்போ வரமாட்டாங்க. கண்டிப்பா. அங்க சிலவங்க. ஜாதி பார்க்க வேண்டியது வரும், பாஷை எஸ், பார்க்க வேண்டியது எஸ், வரும், எஸ். ஒரு மதம் பார்க்க வேண்டியது வரும். ஆனா இந்த பொதுச்சோறு விதானத்துல வந்து இது எல்லாமே அடிச்சு உடைக்கப்படுது. எஸ். இது வந்து என்ன கேட்டா, சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா. சூப்பர். இந்த டிவைஎஃப்ஐனுடைய சோறு. இப்போ சிலவங்க கேட்பாங்க. இப்போ நேயர்களே கேட்கலாம். உங்களுக்கே சிலப்போ டவுட் இருக்கலாம். என்ன அப்டின்னா, அது என்ன டிவைஎஃப்ஐனுடைய சாப்பாட மட்டும் நீங்க பேசுறீங்க. அத வந்து நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க. ஏன் வேற யாரும் குடுக்கலையா? அப்டின்னு நீங்க கேட்கிறதா இருந்தா, அதுக்கும் ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. நாங்களும் இத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். இப்ப என்ன அப்டின்னா, இப்போ நம்ம கம்யூனிட்டி கிட்சன் இதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில கம்யூனிட்டி கிட்சன் இருந்துச்சு. இந்த கம்யூனிட்டி கிட்சன்ல என்னவா இருந்துச்சுன்னா, மொத்தமா நெறைய பேர் என்ன சொல்றோம், ஒரே இடத்துல சாப்பாடு வச்சு, அத என்ன பண்ணுவோம், தனித்தனியா பார்சல் பண்ணி அன்னைக்கு கொரோனா காலத்துல குடுத்தாங்க. அதுவே வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல டிவைஎஃப்ஐ குடுக்குறதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி குடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கோட்டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அதனாலலாம் பயனடைஞ்சவங்க ஏராளம் பேர். பல அ மெடிக்கல் காலேஜ்கள்ல, பல ஹாஸ்பிட்டல்கள்ல. ஸோ நெறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், ட்ரஸ்ட்டுகள், அ வ கோயில்கள், பள்ளிகள்னு நெறைய பேர் குடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் என்ன நடக்கும்னா, அவங்க ஒரே இடத்துல பக்ஷணம் வந்து உருவாக்கி, சாப்பாடு உருவாக்கி, அது கொண்டு வந்து மக்களுக்கு என்ன செய்வாங்க? பரிமாறுவாங்க. அது வந்து இயல்பா, சாதாரணமா ரொம்ப வருஷமா கடைபிடிச்சுட்டு இருந்தாங்க. இங்க தான் டிவைஎஃப்ஐனுடைய ஒரு பிரத்யேகத்தைய நம்ம எடுத்து காட்ட வேண்டியது இருக்கு. ஆமா. இல்லையா? ஒரு ஒரு வீட்ல இருந்து அது சாப்பாடுங்கும்போது ஒவ்வொரு வீட்ல இருந்தும், அவங்க மனசோட இன்னொரு யாருக்கோ ஒரு ஆளுக்கு நான் உணவு குடுத்துட்டேன். எப்படி முடியும் பாருங்க. இப்போ கோயில்லயோ, பள்ளியிலயோ இல்லன்னா வேற எங்கேயோ ஒரு இடத்துலயோ, இப்போ வந்து அன்னதானம் குடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அன்னதானம் குடுக்கணும்னா எவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டியது வரும். பின்ன எத்தன பேருக்கு குடுக்க வேண்டியது வரும். ஆனா ஒரு சாதாரண ஏழையும் அன்னதானம் பண்ண முடியும்னு நிரூபிச்ச ஒரு திட்டம் இல்லையா? பின்ன. இதுல என்ன சம்பவம்னா, இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆ. நம்ம ஆஸ்பத்திரில எல்லாரும் போய் அவங்க சத்தியத்தில வரக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகியிருக்க ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, சிலப்போ எனக்கு ஆஸ்பத்திரியில இருக்கோம்னா, எனக்கு சிலப்போ பைசா இருக்காது. சாப்பாடு பைசா இருக்காது. நான் அங்க அட்மிட்ல இருக்கேன். இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து அவங்கள்ட்ட பைசா இருக்கோ, இல்லையோ, உறங்குனாங்களோ, உறங்கலையோ அப்படி தெரியாது. சரியா. ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு நேரம் ஆகாரம் வெளியில இருந்து கிடைக்கும்போது, அது மிகப்பெரிய ஒரு பயங்கர பயம் தான் அது.
அந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து அங்க மதமோ, ஜாதியோ அங்க ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருப்பாங்க தெரியுமா? யாரையுமே பெரிய ஆளு, சின்ன ஆளுன்னுலாம் பார்க்கறதில்ல. ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. ரொம்ப குளோஸா இருப்பாங்க. ஒரு ஹேர் எடுத்துக்குருவாங்க நம்மள. என்ன செய்யுது? எப்படி இருக்கு? என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதிலேயே பகுதி போயிரும். ஆனா இந்த விஷயம் ஆஸ்பத்திரிய விட்டு வெளில வந்தோம்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க வெளியில வரும்போது அவங்க வந்து அந்த ஒரு 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 என்ன சொல்றது? இங்க இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ள அவங்க உள்ள வந்துடுறாங்கல்ல. அதுதான் ஒரு அங்க விஷயம். வரும்போது அவங்க வந்து நான் இன்னாள், இல்லன்னா இப்படித்தான் அப்படிங்கிற ஐடென்டிட்டிக்கு ஆளாகுறாங்க. ஸோ அது ஓகே இயல்பு. நம்ம அத மாத்தணும்னா இன்னும் நெறையா காலங்கள் போராட வேண்டியது இருக்கு. சரி. சர்க்கார் தளத்துல என்ன சொன்னாங்க? அ க கவர்ன்மெண்ட் வந்து சோறு குடுக்குறதுக்கு பதிலா, இப்ப என்னைய மாதிரியான ஆட்கள், நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து ஏன் கவர்ன்மெண்ட் சோறு குடுக்கணும்? ஆமா. கவர்ன்மெண்ட் ஏன் சோறு குடுக்கணும்? எனக்கு தேவையானது இந்த ட்ரீட்மெண்ட்ட ஃப்ரீ ஆக்கணும்ல. கண்டிப்பா. நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போங்க. அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா, இங்க அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரும்போது, எந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ பெண்கள் எல்லாம் ஃப்ரீ பஸ்ல போறாங்க. ஆமா. நல்ல திட்டம் இல்லையா? யாருமே எதிர்க்கலையே! சூப்பர் திட்டம் இல்லையா? சூப்பர். அ இது தொடங்கும்போது கூட சொன்னாங்க. இப்ப இருக்கிற பினான்சியல் செட்டப்ல கவர்ன்மெண்டால கொண்டு போக முடியுமா? முடியாதாங்கிற கேள்வி எல்லாம் வந்து மக்கள் எழுப்புனாங்க. சாதாரண மக்களே எழுப்புனாங்க. இதுல அதையும் தாண்டி இதுல வேற ஒரு விஷயம். ஏலக்காட்டுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, ஆமா, அவங்கலாம் ஜீப்ல போய்க்கிட்டு இருந்தாங்க. ஆமா. இப்ப இந்த ஃப்ரீயா போறதுனால, புரியுது. எல்லாரும் பிரியதர்ஷினில போறதுனால, இப்ப எல்லாம் பிரியதர்ஷினில போறாங்க. நெறைய அப்ப அந்த லாபம் இருக்கு. டைமிங்ல த இருக்கிறவங்களுக்கு போ கரெக்ட்டா முடியுது. சோ போய்க்கிறாங்க. அந்த டைம்ல பஸ் வர்ற இடங்கள்ல போ முடியுது. எல்லா இடத்துலயும் இல்ல. எல்லாம் பொதுவா வேலைக்கு போகாம வெளியூர்களுக்கு போறது. இல்ல இப்ப நம்ம போறவங்க. ஊருக்குள்ள நம்ம கேரளத்துக்குள்ள எங்க போனாலுமே அந்த அந்த பஸ்ல போனா ஃப்ரீ. சோ அது ஒரு பயங்கரமான வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம். கண்டிப்பா. உண்மையிலேயே இந்த திட்டத்துக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா அத வந்து என்ன செய்றோம், ஏற்றுக்கொள்கிறோம். பின்ன எங்க கம்யூனிட்டி கிட்சன் வரும்போது ப்ராப்ளம் வருதுன்னா, இங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப சோசியல் மைண்டோட பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படின்னா, இங்க அரசாங்கம், என்னுடைய அரசாங்கம், இப்ப என் அரசாங்கம், உங்க அரசாங்கம், நம்ம எல்லாரும் அரசாங்கம். இங்க அரசியல் கட்சி இதெல்லாம் மாத்தி வச்சு பொதுவா யோசிச்சோம்னா, அது என்னுடைய அரசாங்கம். கேரள அரசுங்கிறது என்னுடைய அரசு. சோ கேரள அரசு மக்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுல பார்த்தா நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆமா. உணவு தயார் பண்றவங்கள்ல இருந்து, அங்க வந்து பாத்திரம் கழுவுறவங்கள்ல இருந்து, அத சுத்தப்படுத்துறவங்கள்ல இருந்து, சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாருமே நெறைய வேலைக்காரங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டே வந்து என்ன பண்ண வேண்டியது வரும்னா, நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியது வரும். கண்டிப்பா, கோடிக்கணக்கான பணம் செலவாக்க வேண்டிய ஒரு பத்ததி. கண்டிப்பா. மக்களுக்கு உதவணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. மக்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா. இப்போ என்னுடைய பார்வையில இல்லன்னா ஒரு சோசியல் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பொதுவான மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, எனக்கு தாராளமா என்னுடைய நண்பர்கள், எனக்கு வேண்டப்பட்டவங்க, அதாவது இந்த ட்ரஸ்ட்காரங்க, என்னுடைய சகோதரர்கள் நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு குடுத்துடுறாங்க. அதை நீ கவர்ன்மெண்ட் தர வேண்டாம். ஆமா. கவர்ன்மெண்ட் எங்களுக்கு குடுக்க வேண்டியது. நல்ல ஸ்கேனிங் வேணும். நெறைய ஸ்கேனிங் சென்டர மெடிக்கல் காலேஜ் மாதிரியான இடங்கள்ல கவர்ன்மெண்டே கொண்டு வாங்க. அதுக்கு இந்த கோடிக்கணக்கான பணத்த அதுக்கு செலவு பண்ணுங்க. அங்க ட்ரீட்மெண்ட்டுடைய ஃபெசிலிட்டிய கூட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடங்கள கூடுதலா கொண்டு வாங்க. இந்த லேப் எல்லாம் உள்ளேயே நெறைய பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய திட்டங்கள கொண்டு வந்து மக்களுக்கு பயனடைய வச்சீங்கன்னா, அன்னைக்கு எங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்க உண்மையிலேயே எங்க மனசார நாங்க சொல்லுவோம். நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இல்ல நீங்க சொன்னது சரிதானே? ஒரு விஷயத்து நல்லது சந்தோஷம். இந்த லேபெல்லாம் இருக்கு. அங்கேயே செக்கப் இருக்கு. இருந்தாலும் சில பிரத்யேக தர செக்கப்புகள் வந்து வெளியில தான் எடுக்க வேண்டிய எடுக்க சூழ்நிலை வேண்டியது இருக்கு. வருது. ஆமா. ஏன்னா, எஸ். சில மக்கள் வந்து தப்பா புரிஞ்சுக்குவாங்க. நாங்க போய் எடுக்கும்போது அங்க அ லேப்ல போய் எடுத்தோமே, ஃப்ரீயா தான் செக்கப் செஞ்சு குடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா, சில பர்ட்டிகுலரான விஷயங்கள் வந்து பைசா வெளியில எடுக்க வேண்டியது வரும். அதிகப்படியான பைசா குடுக்க வேண்டிருவாங்க. ஆமா. அந்த இதுக்கு வந்து அதிகமா பைசா இருக்கும். எஸ். அந்த செக்கப்புக்கு. இல்ல நம்ம இப்ப வெளியில போறதே வந்து எதுக்காக போவோம் அப்டின்னா, இங்க உள்ள கிடைக்காததுக்கு தானே வெளியில கிடைக்காத போவோம். விஷயம் ஆமா. நம்ம அத பத்தி தான் பேசுறோம். வெளியில கிடைக்கிற இப்ப எனக்கு உள்ள கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன வேணும்னா, இந்த வெளியில கிடைக்க வேண்டிய விஷயங்கள எனக்கு உள்ள குடுங்கங்கிறோம். உள்ள குடுக்கலாம். உள்ள கண்டிப்பா. குடுக்கலாம். அதுதான் தேவை. ஏப்பா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் ஆனவன் வந்து என்ன பண்ண மாட்டான்னா, கையில காசோட போமாட்டான். ஆமா. இப்ப நார்மலா ஒரு ட்ரீட்மென்ட்க்கு போறோம். எனக்கு அங்க போனா செலவாகும்னு தெரிஞ்சு போவான். அ இம்மீடியட்லா ஒரு பிரச்சனை. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஓடி போறவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒண்ணுமே பார்க்க மாட்டான். ஒண்ணுமே அவன் தேவ வந்து அவன் ஒருத்தன காப்பாத்தணும்னு நெனைக்கிறவன், அவன அள்ளி எடுத்துட்டு போயிருவான். ஆமா. தூக்கிட்டு போவான். அவன் கையிலயும் பைசா இருக்காது. தூக்கிட்டு போறவன் கையிலயும் பைசா இருக்காது. இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு மனசாட்சி மட்டும் தான். கண்டிப்பா. அத வச்சு என்ன பண்ண முடியும்? அப்ப சர்க்கார் அந்த இடத்துல எங்களுக்கு அவசர உதவிக்காகவும், இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்கள் வெளியில போய் வாங்க வேண்டியதும் தரணும் அப்படிங்கிறது தான் சாமானியர்களுடைய கேள்வி. அதனால நீங்க கொண்டு வரணும்னு நெனைச்ச திட்டம் எங்களுக்கு வரவேற்கத்தக்கது தான். ஆனா, அது இங்க எங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சுக்கிட்டு இருக்கு.
ஸோ டிஒய்எஃப்ஐ நண்பர்கள் மட்டும் இல்ல, அவங்கள மாதிரியே இந்த உணவுகள்லாம் கொடுக்கக்கூடியவங்க கண்டினியூவா நீங்க உணவு கொடுங்க. சர்க்கார் எங்களுக்கு உணவு தர வேண்டாம். சர்க்கார் எங்க உணவு குடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஸ்கூல்கள்ல கடந்த வருஷங்கள்ல 8ஆம் வகுப்புக்கு மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா, உணவு நிறுத்திட்டாங்க. அத திருப்பி கொண்டு வாங்க. உணவுகள்ல கொஞ்சம் கூட தரப்படுத்துங்க. ஸ்கூல்கள்ல உணவு குடுக்கறத கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்க வந்து கொஞ்சம் மெனுவ மாத்தி, கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு அதிகமா குடுங்க. ஏன்னா 10ஆம் கிளாஸ் வரையோ, 12ஆம் கிளாஸ் வரையோ அரசாங்க ஸ்கூல்கள்ல படிக்கிறவங்க, காலேஜ்கள்ல உட்பட நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த சாப்பாட நீங்க ஸ்கூல்கள்ல குடுங்க. படிக்கிற குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடவும், நல்ல திடமாகவும் அவங்க கல்வி கற்கிறதுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் வேற ஒரு வேண்டுகோள் என்ன அப்டின்னா, கவர்ன்மென்ட்க்கு இந்த ஹாஸ்டல்லாம் இருக்கு. கவர்ன்மென்ட் ஹாஸ்டல். அந்த கவர்ன்மென்ட் ஹாஸ்டல்ல என்ன பண்ணுங்க அப்டின்னு சொன்னா, அவங்களுடைய உணவ வந்து வேணா மெனு மாத்தி கொஞ்சம் இது பண்ணுங்க. உணவு குடுக்கணும்னு நெனச்சிட்டீங்க. அது குடுக்க வேண்டிய இடம் இது அல்ல அப்டிங்கிறது தான் எங்கள மாதிரி உள்ளவங்களுடைய பார்வை. அதனால உங்களுடைய திட்டத்தை நாங்க அவகழிக்கல. நீங்க மாத்தி இப்படி செய்யலாங்கிற ஐடியா தான் சொல்றோம். எங்க ஐடியாவ நீங்க ஏத்துக்கணும்னு இல்ல. ஆனா மக்களுடைய ஐடியா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு டிபேட், எங்க 2 பேருடைய இந்த ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு டீ கடையில, வீட்ல, முத்தத்துல, போற வழியில, பஸ் ஸ்டாப்ல பேசுற மாதிரியான ஒரு டிபேட் தான். ஒரு 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 பேச்சுவார்த்தை இல்ல தான். இத பத்தி நெறைய பேர் பேசியிருப்பாங்க. பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க அது வெளில வந்திருக்காது. வந்திருக்காது. நம்ம அத வந்து சோசியல் மீடியா வெளில வர்றோம். கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துல ஒரு ஃபைனல் டச்சுக்கு வர்றோம். இன்னைக்கு பேசின விஷயத்துல மக்கள் நெறைய விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க. தவறுகளை சுட்டிக்காட்டுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி ஷேர் பண்றத விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம். கேள்வி. நம்ம கேட்கலன்னா நம்மளுடைய மாற்றம் வேற யாராலயும் வராது. தயவு செஞ்சு கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க வேண்டிய இடம்ங்கிறது நமக்கானது. நம்ம யாருகிட்டயும் என்ன செய்யல? உதவி கேட்கல. நமக்கான உரிமையை கேட்கிறோம். ஸோ, இத வந்து யாரும் அரசியலா யோசிக்க வேண்டாம். ஒரு சமுதாய ரீதியில யோசிக்க வேண்டாம். வேற ஒரு கேட்டகரியில நீங்க கொண்டு போயிறக்கூடாது. உங்களுக்காகவும், எனக்காகவும் நமக்கான ஒரு டிபேட்டா டெய்லி இதே மாதிரியான சமூக பிரச்சனைகளை பேசுவோம். நாளைக்கு டெல்லி மறந்துறாதீங்க. நன்றி. நன்றி.